ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு பிள்ளையே, ரொம்ப நாளா உன் ஆள் மனசில் அடி மனசில் சொந்த வீடு வாங்கி அதில் நிம்மதியாக உட்காரணுன்ற அந்த கனவு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் கனவை நனவாக்கி எந்த கஷ்டமும் இல்லாமல் நீ நல்லபடியாக சொந்தமாக வீடு கட்டி நிம்மதியாக உட்கார்றதுக்காகவே இந்த சாயப்பா உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வந்திருக்கேன். உனக்கான ஒரு சிறந்ததை அடையணும் நீ முடிவெடுத்த பிறகு நான் எப்படி அதை உனக்கு தராமல் இருப்பேன்? கண்டிப்பா இந்த பிரபஞ்சத்தின் மூலமாகவே நீ நினைச்சதையெல்லாம் நல்லபடியாக நானே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துறேன். உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் வாழ்க்கையில் துன்பம் வரலாம், துயரம் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், அதனால மனவேதனை கூட உருவாகலாம். ஆனால் அத்தனையும் சரி செய்ய இந்த சாயப்பா இருக்கேன்றதை மறந்துடாம நம்பிக்கையோட தைரியமாக இரு. இன்றைக்கே உன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்தாலும் கூட அடுத்து எழுந்துச்சு சாப்பிட்டு குளிச்சுட்டு வேலைக்கு போக வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்குது தானே? அப்படி இருக்கும்போது என்ன நடந்தாலுமே அதை தாண்டி கடந்து போக தயாராக இரு. அடுத்தவங்களுக்கு முன்பாக உன் கஷ்டத்தையும் கவலையும் வெளிக்காட்டிக்கிட்டு சோகமாக சும்மா உட்கார முடியாது தானே? நீ வேலை செஞ்சாதான் உனக்கு வருமானம், உனக்கு வாழ்க்கை. அப்படி இருக்கும்போது நடந்ததை நினச்சி கவலைப்படாத. இனிமே நடக்க போகிறதே எல்லாம் இந்த சாயப்பா உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன்னு நம்பு. வாழ்க்கையில் நீ அதிகமாக மதிக்கும் ஒருவர் உன்னை விட்டு விலகி போகவோ அல்லது அவர்கள் உன்னை விட்டு பிரிஞ்சு போகவோ இந்த சாயப்பா ஒருபோதும் விட்டுட மாட்டேன். நீயும் யாருக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து யாரையும் நம்பி ஏமாந்து நிற்காதே. உன்னை சுற்றி இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க, எப்போ எப்படி நடந்துக்குவாங்கன்றதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க மேலே அன்பு செலுத்த பழகு. மனிதர்களோ அல்லது சூழ்நிலைகளோ உனக்கு எதிராக எதையாவது செய்யும்போது அது மேலே நீ கோபப்படக்கூடாது. ஏன்னா எல்லாமே ஒரு காரணத்தோடு தான் நடக்குது. நடக்கிற விஷயங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ள தயாராயிக்கோ தங்கமே. தப்பான மனிதர்களிடம் நீ கோபப்பட்டு பேசும்போது அதுக்காக வருத்தப்படணுன்ற அவசியமே இல்லை. அன்பு மற்றும் கனிவான குணம் உள்ளவர்களிடம் நீ நல்லபடியாக நடந்தினா போதும். எப்போதும் எல்லாரிடமும் மரியாதையாக பணிவோட பொறுமையாக நிதானமாக பேச கற்றுக்கோ. குறைவாக பேசி அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்றத அதிகமாக காது கொடுத்து கவனி. உன் மனசில் இருக்கதையெல்லாம் கொட்டி தீக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை அல்லவா? யாரையும் முழுமையாக நம்பாமல் நீ உனக்குள்ளேயே எல்லாத்தையும் சிறப்பாக செய்யக்கூடிய தனித்துவமிக்க திறமையுள்ள பிள்ளையாக இரு. யாருக்காகவும் நீ தலை குனிஞ்சு நிற்கக்கூடாது. அப்போதுதான் எல்லாரும் உன்னை கண்டு தலை நிமிர்ந்து உனக்கு மரியாதையை கொடுப்பாங்க என் செல்லமே. தேவையில்லாமல் எப்போதும் சிரிச்சுக்கிட்டே இருந்தீன்னா அது உனக்கு பலவீனமான ஆளுங்கிற தோற்றத்தை கொடுத்துடும். சிரிக்கிறதுக்கு கூட ஒரு காரணம் இருக்கணும். அடிக்கடி சிரிக்காம அவசியமான விஷயங்களுக்கு மட்டும் சிரிச்சினா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த சாயப்பாவும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் எதை செய்யணும் செய்யக்கூடாது, எப்படி நடந்துக்கணும் நடந்துக்க கூடாதுன்ற எல்லா விஷயங்களையும் சொல்லித்தரேன். சுற்றி இருக்கிறவங்க யாருன்னு பார்த்து அதற்கேற்ப தன் குணத்தை மாற்றி கொள்பவர்கள் உன் வாழ்க்கைக்கு வேண்டாம். ஏன்னா சுற்றி இருக்க மனிதர்களுக்காகவும் சூழ்நிலைக்கும் ஏற்றாற் போல பொய்யாக நடிக்கிறவங்க உண்மையாக இருக்கவே மாட்டாங்க. அவங்க எப்போ எப்படி வேணும்னாலும் மாறுவாங்க. அப்படிப்பட்ட மனிதர்களிடம் நீ கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணுமே செல்லமே. அடுத்தவங்களுக்கு நான் பாடம் கற்பிக்க போகிறேன், அடுத்தவங்கள பழி வாங்க போகிறேன்னு நீ ஒருபோதும் உன் பாதையிலிருந்து விலகி போகாதே. நீ நல்ல பிள்ளை, நேர்மையாய் வாழக்கூடிய பிள்ளை. நீ நீயாகவே இரு. தப்பு செஞ்சவங்களுக்கு உரிய தண்டனையை இந்த சாயப்பா நான் கொடுப்பேன். ரொம்ப நாளாக ஒரு வீடு வாங்கணும், வீடு கட்டணும்னு நினச்சாலும் அது நடக்க முடியாத அளவுக்கு தள்ளி தள்ளி போகிறதும் தாமதமாகுவதும் உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இடம் அமையாததும் எல்லாமே எனக்கு தெரியும். ஒரு விஷயத்தை நான் தாமதப்படுத்துகிறேன்னா உனக்கு சரியானதை பொருத்தமானதை உனக்கு உரியதை உன் கைகளில் கொடுப்பதற்காக தான்றதை புரிஞ்சுக்கோ. வாழ்க்கை உனக்கு பல பிரச்சனைகளை கொடுத்து உன்னை அடிபணிய வைக்க நினைக்கலாம். ஆனால் நீ எப்போதும் தைரியமாக தலை நிமிர்ந்து வாழ தயாராகு. உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. வாழ்க்கைனா வெற்றி தோல்வி உயர்வு தாழ்வுன்னு எல்லாமே வரத்தான் செய்யும்.
உன் வாழ்க்கையில் உள்ளே வருபவர்களும் விட்டு விலகுபவர்களும் எதுவுமே சரியானதாக இருக்கும்னு சொல்ல முடியாதல்லவா? வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு பாடத்தை நீ கற்றுக்கிட்டே இருக்கலாம். யார் உன்னை நோக்கி வந்தாலும், யார் உன்னை விட்டு விலகி போனாலும் அதுக்கான காரணத்தையும் அதற்கான நோக்கத்தையும் புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை நீ அமைதியாக வழி நடத்தி வாழ தயாராகு. உன் வாழ்க்கை உனக்கு பாரமாக இருக்கும்போது இந்த சாயப்பா கிட்ட சொன்னீன்னா உன் பாரத்தை இறக்கி வச்சு உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுப்பேன். பட்டாம்பூச்சிகளை துரத்துனினா ஒரு நாள் முழுக்க நீ துரத்தினாலும் எவ்வளவுதான் நேரத்தை செலவிட்டாலும் அதை உன்னால் பிடிக்க முடியாது. அது பறந்து போய்கிட்டே இருக்கும். ஆனால் நீ அதை தேடி போகாமல் இருக்கிற இடத்துலையே ஒரு அழகான செடியை வளர்த்து மரச்செடிகளையெல்லாம் உருவாக்கி தோட்டத்தை உருவாக்கிட்டினா நீ எந்த நேரத்தையும் செலவிட வேண்டாம். பட்டாம்பூச்சிகள் தானாக உன் தோட்டத்தை நோக்கி உன்னை நோக்கி வருமல்லவா? நீ எதையும் தேடி துரத்தி போகாதே. எல்லாமே உன்னை தேடி வரும் அளவுக்கு யோசித்து அதற்கான வேலைகளை செய்ய பழகு. உனக்கு 100 நண்பர்களோ உறவுகளோ இருக்கிறது அதிசயமல்ல. 100 கணக்கானவர்கள் உனக்கு எதிராக இருந்து உன்னை குறை சொல்லும்போது உனக்கு ஆதரவாக உன் பக்கத்தில் நின்று பேசக்கூடிய ஒரு நல்ல நபரை உருவாக்குவது தான் அதிசயம். அப்படிப்பட்ட நம்பகத்தன்மை கொண்ட நல்ல நபர்களை உன் வாழ்க்கையில் உன் கூட வச்சுக்கோ. உனக்கு எல்லாமுமாக இந்த சாயப்பா நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கிறேன். யார் உன் கூட இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீ தனியாக வாழவும் தயாராக இரு. ஏன்னா யார் எப்போ எப்படி மாறுவாங்க, உன்கிட்ட பேசாமல் உன்னை விட்டு விலகி போவாங்கன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு நீ அவங்களுக்கு முக்கியமான ஆளாக இருக்கலாம். நாளைக்கு நீ தேவையில்லைன்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? எது எப்படி இருந்தாலும் யார் எப்படி இருந்தாலும் நீ சரியாக இருந்துட்டு போ. சில நேரங்களில் வாழ்க்கை உனக்கு சோதனைகளையும் கஷ்டங்களையும் கொடுக்கும். அதை தாண்டி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கேன் அல்லவா? ஒருத்தர் உன்னை ஏமாத்துறாங்கன்னா மறுமுறை அவங்களுக்கு வாய்ப்பு கொடு. ஆனால் 2வது முறையும் உன்னை ஏமாத்துறாங்கன்னா இனிமேல் அவங்கள வாழ்க்கை முழுவதும் நீ நம்பாதே. ஏன்னா ஒரு முறை ஏமாறுறினாலே அது எச்சரிக்கை தான். 2 முறையும் ஏமாந்துட்டினா இனிமேல் அவங்கள நம்பவே கூடாதுன்ற பாடம் தான் அது. 2 முறைக்கும் நீ ஏமாந்து மறுபடியும் அவங்கள நம்பினா அவங்க காலம் முழுக்க உன்னை ஒரு வழி பண்ணிடுவாங்க. எல்லாத்தையும் தனக்கு சாதகமாக மாற்ற ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இரு. யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் அவங்களுக்கு ஒருபோதும் பதில் சொல்லாதே. ஏன்னா உன்னை அவமதிப்பவர்களின் முக்கிய நோக்கமே நீ சிந்திக்காமல் மனம் பதறணும், கண் கலங்கணும், கவலைப்படணுங்கிறது தான். உன்னை அழுக வைக்கணும்னு நினச்சி உன்னை அவமானப்படுத்துபவர்களை எல்லாம் நீ அமைதியாக கடந்து போ. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாரு. இப்போ யாராவது உன்னை கேலி பண்ணுறாங்க அல்லது கிண்டல் பண்ணுறாங்க, குறை சொல்லி குத்தி காட்டுறாங்கன்னு வச்சுக்குவோம். நீ எந்த வித உணர்ச்சியையும் முகத்தில் காட்டாமல், அழுகாமல், கண் கலங்காமல், சோர்வடைகிறத காட்டிக்காமல், கவலைப்படாமல் அவ்வளவுதானா? இன்னும் நிறைய சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். முடிஞ்சிருச்சான்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கே நம்ம சரியாக சொல்லலையோ, நம்ம சொல்லதா இன்னும் சொல்லியிருக்கணுமோ, இன்னுமே கூட நம்ம சரியாக பேச கற்றுக்கணுமோன்னு அவங்களுக்குள்ள குழப்பம் வந்து அவங்க மனசுக்குள்ளேயே அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி உன்னை விரக்தி அடைய செய்ய நினைப்பவர்களை, உன்னை வருத்தப்பட செய்பவர்களை நீ வருத்தப்பட வச்சிடுயேன்னு செல்லமே. நீ வெற்றி பெற்று அவர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்க கற்றுக்கோ. எல்லாமே பேசுகிறதுல தான் இருக்குது. நீ பேசும்போது அமைதியாக, அன்பாக, பணிவாக, பொறுமையாக பேசுகிறங்கிறதுக்காக உன்னை யாராவது தாழ்வாக நினச்சாங்க, இகழ்ந்து பேசுகிறாங்கன்னா நீ கண்ணீர் விட்டு கலங்கி போகாதே. யாராவது உன்னை ஏதாவது சொன்னால் உனக்கு கோபம் வருதோ இல்லையோ, கோபத்துக்கு முதல்ல கண்ணீர் வந்துடுது. எந்த சூழ்நிலையிலையும் உன்னை ஏளனமாக இகழ்வாக பேசுகிறவங்க முன்பாக, உன்னை குறை சொல்கிறவங்க திட்டுறவங்க முன்பாக நீ கண்ணீர் மட்டும் விட்டுடக்கூடாது. எப்படியாவது பல்ல கடிச்சிக்கிட்டு கண்ணை சிமிட்டிக்கிட்டு கண்ணீரை தடுத்து விடு என் செல்லமே. உனக்கு பொருத்தமான இடத்துல உன்னை போல நல்ல குணமுள்ள 4 பேருக்கு நடுவில் நீ நின்னா போதும். உனக்கு பொருந்தாத, உன்னை பற்றி புரிஞ்சுக்காத மனிதர்கள் இருக்கும் இடத்துக்கு நீ போக வேண்டாம். இந்த சாயப்பா உனக்கான நல்ல பாதையை உருவாக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க போகிறேன். ஓ மனசில் நீ எந்த குறையையும் கவலைகளையும் சுமக்காம நிறைவாக வாழ்க்கையை நிம்மதியாக வாழணுங்கிறது தானே என்னுடைய விருப்பம். என் மேலே நம்பிக்கையோட என்னையே நினச்சிக்கிட்டு இருக்க உனக்காக இந்த சாயப்பா ஒரு அதிசயத்தை நடத்தி தான் உன் கனவை எல்லாம் நனவாக்க போகிறேன். நான் உன் கூட இருக்கும்போது நீ செய்யும் செயல்களை தைரியமாக செய்.
எதற்காகவும் பயப்படாம நீ முன்னேறி போய்கிட்டே இரு. புயல் வந்தாலும் மழை வந்தாலும் வெள்ளம் வந்தாலும் வெயில் வந்தாலுமே கூட அமைதியா நிற்க கற்றுக்கோ. கெட்டெண்ணம் கொண்ட மனிதர்கள் உன்னை காயப்படுத்த முயற்சி செஞ்சு கடைசியில் அவங்களே தோத்து போய் உன்னை விட்டு விலகி போயிடுவாங்க. அமைதியவே உனக்கான பலமாக மாற்றிக்கிட்டு உன் வாழ்க்கையை நீ ஜெயிச்சிடு என் செல்லமே.